Hi friends, welcome to our channel. பல்லுல மஞ்சள் கரை வர்றது, சொத்த பல் வர்றது, நம்ம பற்கள்ல இருந்து துர்வாசனை வர்றது இது எல்லாமே சாதாரணமான விஷயம்தான். சில பேர் வெத்தலை பாக்கு அதிகமா போடுறதால, பான் பராக் அதிகமா மெல்றதால, சிகரெட் பிடிக்கிறதால அவங்க பற்கள்ல மஞ்சள் கரை அதிகமா இருக்குது. அவங்க பற்களை கெடுத்துக்கிறாங்க. அவங்க பற்கள்ல புழு ஏற்பட்டு சொத்தை பல்லா மாறி அவங்க பல் ஈறுகளுக்கு வலி ஏற்படுது. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், இது ஒவ்வொருத்தங்களுக்கும் வர வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் பற்களை சரியா பராமரிக்காம கவனிக்காம இருக்கிறாங்களோ அவங்க பல் சொத்தை பல்லா மாறுது. இன்னைக்கு சொல்ல போற இந்த ரெமடியா சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைய பயன்படுத்தலாம். இந்த ரெமடிக்கு முதல்ல பயன்படுத்த போற பொருள் சீரகம். எல்லாரோட சமையலறையிலுமே ஈஸியா இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் சீரகம். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு எம்டி பவுல எடுத்துக்கோங்க. இதுல நம்ம சேர்க்க போறது கொஞ்சமா சீரக பொடி. ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுல மார்க்கெட்ல கிடைக்கிற சீரக பொடியை பயன்படுத்தி இருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டா சீரகத்தை வறுத்தும் பொடி பண்ணியும் பயன்படுத்தலாம். இப்ப இந்த சீரக பொடியை 1 ஸ்பூன் அளவுல சேர்த்துக்கலாம். சீரகத்துல இருக்கிற சத்துக்கள் இயற்கையாவே பாக்டீரியாவை அழிக்கிற தன்மை இருக்குது. இதனால உங்க வாழ்க்கையிலேயே பல் வலியோ இல்ல பல் கூச்சமோ திரும்ப வராது. இந்த தருணத்துல அடுத்ததா எடுத்துக்க போறது பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடாவை 1/4 ஸ்பூன் அளவுக்கு இல்லாட்டி அதை விட கம்மியா எடுத்துக்கோங்க. அதை விட அதிகமா பயன்படுத்த வேண்டாம். இந்த பேக்கிங் சோடா நம்ம பற்களை சுத்தம் பண்றதுக்கு ரொம்ப உபயோகப்படுது. எல்லாம் பல வருடமா மஞ்சள் கரை படிஞ்சு இருக்குதோ, வாயை திறந்தாலே துர்வாசனை வருதோ அவங்களுக்கெல்லாம் இந்த பேக்கிங் சோடா ரொம்ப நல்லா வேலை செய்யுது. இதுல சேர்க்க போறது புதின்ஹரா கேப்சூல். இந்த புதின்ஹரா கேப்சூல் நமக்கு எந்த மெடிக்கல் ஸ்டோர்லயுமே ஈஸியா கிடைக்குது. இதை கட் பண்ணி இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட புதினா இலைகள் இருந்துச்சுன்னா அதை கூட சாரா எடுத்து இதுல சேர்த்துக்கிடலாம். அடுத்ததான் இதுல சேர்க்க போறது எலுமிச்சம்பழம். இந்த எலுமிச்சம்பழம் ப்ளீச்சிங் ஏஜென்ட்டா வேலை பண்ணி நம்ம பற்கள்ல இருக்கிற மஞ்சள் கரையை விளக்குது. யாரெல்லாம் நைட்டு தூங்கும் போது பிரஷ் பண்ணாம படுக்கிறீங்களோ அவங்க காலையில எந்திக்கும் போது வர்ற துர்வாசனைய கூட இந்த எலுமிச்சம்பழம் சரி பண்ணுது. அதே மாதிரி உங்க பற்களோட இடுக்குகள்ல தேங்கி இருக்கிற பாக்டீரியாவை அழிக்கிறதுக்கு கூட இது ரொம்ப நல்லா உதவி பண்ணுது. இந்த எலுமிச்சம்பழத்தை பாதியா கட் பண்ணிட்டு இதுல வெறும் 5ல இருந்து 6 சொட்டுக்கள் மட்டும் கலந்தாலே போதுங்க. அதுதான் இதுல சேர்க்க போறது கொஞ்சமா தண்ணி. ஃப்ரெண்ட்ஸ், இதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நார்மல் வாட்டரை இதுல நம்ம கலந்துக்க கூடாது. உப்பு கலந்த வெதுவெதுப்பான தண்ணியை தான் இதுல கலந்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம பல் டாக்டர் கிட்ட போனோம்னா நமக்கு பல் வலியோ இல்ல பல் ஈறுகள்ல வீக்கமோ இருந்துச்சுன்னா அவங்க உடனே சொல்றது வெதுவெதுப்பான தண்ணியில கொஞ்சமா உப்பு சேர்த்து கொப்பளிங்க, சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உப்பு கலந்த வெதுவெதுப்பான தண்ணி நம்ம பற்களுக்கு ரொம்ப நல்லா உபயோகப்படுது. பல் வலிய குறைக்குது. இப்ப உப்பு கலந்த வெதுவெதுப்பான தண்ணிய 1 ஸ்பூன் மட்டும் நான் இதுல கலந்துக்கிறேன். இன்னும் அதிகமா தண்ணி ஊத்திட்டோம்னா தண்ணியா போயிருது. அதனால 1 ஸ்பூன் மட்டும் கலந்துக்கோங்க. இப்ப இந்த ரெமடியை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா இந்த ரெமடி ஒரு பேஸ்ட் பதத்துல வர்ற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்ப நம்ம ஹோம் ரெமடி தயாராயிடுச்சு. இப்ப இந்த ரெமடியை நீங்க நார்மலா டூத் பேஸ்ட் எந்த அளவுல எடுப்பீங்களோ அதே அளவுக்கு இதை எடுத்து 2ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் மட்டும் பிரஷ் பண்ணாலே போதும். எப்படின்னா, நீங்க கோல்கேட் பேஸ்ட்டை வச்சு எப்படி நார்மலா பிரஷ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பிரஷ் பண்ணுங்க. இந்த மாதிரி வாரத்துக்கு 1 தடவை பண்ணாலே உங்க பற்கள் பாக்குறதுக்கு நல்லா வெள்ளையா அழகா முத்து மாதிரி இருக்குது. அதே மாதிரி உங்க மஞ்சள் கரை போயிருது, பல் துர்வாசனையும் போயிருது. இல்ல வெத்தலை பாக்கு, பான் பராக், சிகரெட் இதனால உங்க பல் மஞ்சள் கரையா போயிருந்தா கூட அதை கூட சுத்தம் பண்ணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.